ஹலோ ஒட்டாக்கு கிளான் மெம்பர்ஸ். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எக்கச்சக்கம் அனிமேஸ் பார்க்கணும். ஸோ எனக்கு இங்கிலீஷ் பெருசான புரியாது ப்ரோன்னு நிறைய பேர் கவலையில் இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம கிரேஞ்சிரோல் எக்கச்சக்கம் அனிமேஸ் இப்போ தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அனிமேஸ் ஃபுல் சீசனே ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிய தமிழ் டப் அனிமே லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னோட பசங்க வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் இஸ் Otaku. ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அனிமே பார்த்துடலாம். டோமோ-சான் இஸ் எ கேர்ள். அதாவது இந்த அனிமே இதை பற்றி சொல்லப்போனால் ஒரு சின்ன இந்த எப்படி கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருப்பான். அவன் கூட இருக்கிற ஒரு பொண்ணை, அதாவது பொண்ணு ஃப்ரெண்டை பொண்ணாகவே கன்சிடர் பண்ண மாட்டான். எப்போ பார்த்தாலும் பையன் மாதிரியே நாம் எப்படி பசங்க கூட பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்குள்ள வரக்கூட லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி தான் இந்த அனிமேல இருக்கும். ஸோ இது தமிழ் டப்டு வர முன்னாடியே ஹிந்தி அண்ட் அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இவங்க கிரஞ்சில் லேட்டாக தான் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரிவ்யூ நான் கம்மிங் சூன் இதோட ரிவ்யூலாம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அனிமே ரீசெண்டாக தமிழ் டப் அனிமே, அதாவது 13 எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் சீசன் 1 13 எபிசோட் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமே. இது ஒரு முக்கியமான அனிமே. அதாவது இதுக்கெல்லாம் தமிழ்ட வருமானு நினச்சேனே, வந்துடுச்சு. அது என்ன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா, த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மோர்டல் கிங். அதாவது இது ஒரு சைனீஸ் அனிமே. ஓகேவா, ஜாப்பனீஸ் அனிமே கிடையாது, சைனீஸ் அனிமே. இது வரைக்கும் இந்த அனிமே சீசன் 4 வரைக்குமே வந்திருக்கு. அண்ட் ஜப்பில் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜில், ஓகேவா, ஹிந்திலேயே வந்திருக்கு. ஸோ இவங்க ஃப்ரெஞ்சுரோல் இதை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 15 எபிசோட்டை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான சீசன் வர வேண்டி கிடக்குது. ஸோ இப்போதைக்கு 15 எபிசோட் மொத்தமாக கிரஞ்சுரோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமையோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமை பற்றி என்ன சொல்கிறது, இது லாங், நீங்கள் 24 மினிட்ஸ் அனிமே தான் இதுக்கு முன்னாடி பார்த்து. இது ஒரு 18 மினிட்ஸ் அனிமே தான். ஓகேவா, 18 நிமிஷம் அந்த ரேஞ்சில் இந்த அனிமே வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவர் பவர்டான ஹீரோ இருப்பாப்புல. ஸோ அவரோட பவரை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாப்புல. அப்படிப்பட்டவருக்கு ஒரு பொண்ணு லவ் என்ன அங்கே நடக்கூடிய கொஞ்சம் ஃபன்னியான இது மேஜிக்கல் பவர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஸ்டோரியாக இந்த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மோர்டல் கிங். இதை பற்றி நான் பிரச்சனை சொல்ல வரேன். இதை பற்றி ஒரு மிகப்பெரிய வீடியோ ஆன் த வே, கம்மிங் சூன். அண்ட் யாரெல்லாம் இந்த அனிமே பார்த்துருக்கீங்களோ பார்க்காதவங்க மறக்காம சொல்லுங்க. அண்ட் மஸ்ட்டு வாட்ச் நான் சொல்லுவேன். அண்ட் மறக்காமல் பாருங்கள். இந்த அனிமே இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன தமிழ் டப்ட் அனிமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. அதாவது கிரஞ்சிரோல் ரீசெண்டாக தமிழ் டப் பண்ண அனிமேஸ்லேயே ஒரு இசக்காய் அனிமேன்னு சொல்லலாம். அந்த சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி இது எப்படின்னு சொல்கிறது, இசக்காய் ஜானர் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படிப்பட்ட ஒரு ஜானர் தான் இதுவும். பேசிக்கலி இசக்காயினாலே மேபி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு உலகத்தை இன்னொரு போவான். அங்கே நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க, ஒரு கவனிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஓவர் பவர்டான சக்திகள் இருக்கும். இதான் இசக்காய் அனிமையோட பேசிக் கான்செப்ட். அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் இது இருக்குது. இதுவும் தமிழ் டப் வந்திருக்கு. நானும் இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து முடிச்சுட்டு ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சால் பண்ணி போடுறேன். அண்ட் நீங்களாம் யார் பார்த்தீங்களோ பார்க்கலையோ மறக்காம சொல்லுங்கள். இது ஒரு நல்ல பெஸ்ட்டு அனிமேன்னு கேள்விப்பட்டேன், நான் தான் பார்க்கல. ஸோ சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசியும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூன்லைட் ஃபேண்டசி வீக்லி ஒன்ஸ் படி ஒரு எபிசோட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு என்ன அனிமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோம் 100. இது என்ன சொல்ல, சடனாக இருக்குன்னு ஒரு அனிமேங்க. நான் அப்டேட் கூட கேள்விப்படலை. இந்த அனிமே தமிழ் டப் வரப்போகுது அப்படின்னு அப்டேட்டுமே தெரியாது. சட்டுகளை இறக்கி விட்டாங்க, சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் வந்த உடனே நான் ஆல்ரெடி இந்த அனிமே பார்த்துருந்தாலும் வந்த உடனே எகெயின் பார்த்தேன் தமிழ் டப் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், தமிழ் டப்பே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிற அனிமேஷன் மற்ற அனிமேஷன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணேன். தமிழ் டப்பிங் நான் தமிழ் டப்பிங் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடுவேன். ஸோ நான் ரிவ்யூ வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், சோம் 100 தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அது மாதிரி சோம் 100 அனிமே ஆல்ரெடியே பாப்புலரான அனிமே. இதை வச்சு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவின்னு சொல்ல சீரிஸே வந்திருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே. அண்ட் ரீசெண்டாக தான் அந்த லாஸ்ட் 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் இந்த அனிமே கேள்விப்பட்டிருப்பாங்க. சாம்பி பேஸ்டு ஜானர் தான். பட் சாம்பி தான் அவன் சைட் கேரக்டர் தான் சாம்பி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எமோஷன்ஸை வச்சு விளையாடிருப்பாங்க. எனக்கு கலர்ஃபுல்லான ஒரு அனிமேனே சொல்லலாம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். மஸ்ட் வாட்ச் அனிமே. நான் இந்த லிஸ்ட்டிலே மஸ்ட் வாட்ச் அனிமே நான் சோம் 100 சொல்லுவேன். அண்ட் இதுவும் இப்போ தமிழ் டப்டில் அவைலபிள் இருக்குது, முக்கியமான குறிப்பு. அண்ட் இன்னொரு முக்கிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம் 100 சீசன் 1 அந்த 12 எபிசோட் அப்படியே மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரே நாளில் 12 எபிசோடு பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே. ரீசெண்டாக டப் பண்ண அனிமேஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன அனிமேஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அனிமேஸ், ஆல்ரெடி நான் கேள்விப்பட்ட அனிமேஸ். பட் இன்னும் 2 அனிமே இருக்குது. பட் எனக்கு இந்த நேம் வந்து தெரியலை. இது வரைக்கும் நான் அந்த அனிமே பற்றி கேள்விப்பட்டதில்ல. அப்படிப்பட்ட ஒரு 2 அனிமே வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை என்னென்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து குவாலிட்டி எஸ்யூரன்ஸ் இன் அனதர் வேர்ல்ட். இது வந்து நான் புதுசாக கேள்விப்படுற அனிமே தான். ஓகேவா, நான் இதுக்கு முன்னாடி இந்த அனிமே பற்றி கேள்விப்பட்டதில்லை. ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் நேமை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடுங்க. இது வந்து இசக்கா அனிமே தான். அண்ட் இதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், மேபி இசக்கா சேனல் விரும்புகிறவங்களுக்கு இந்த அனிமே பிடிக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த அனிமேன்னு பார்த்தீங்கன்னா வந்து த ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிசியன் இன் த டீமன் லார்ட்ஸ் ஆர்மி வாஸ் அ ஹியூமன். எனது புரியலையா? எகெயின் சொல்கிறேன். த ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிசியன் இன் த டீமன் லார்ட்ஸ் ஆர்மி வாஸ் அ ஹியூமன். என்னப்பா நேம் இவ்வளோ லெந்தாக போகுதுன்னு கேட்குது. புரியுது, சொன்னேன்ல நான் இதுக்கு முன்னாடி அதை பற்றிலாம் கேள்விப்பட்டதில்லை. ஸோ வந்து இந்த அனிமே என்ன ஜானர் சத்தியம் எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது. இதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் படி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட தோட்டை கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் சொன்ன மொத்த அனிமேஸ் வந்து கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே இப்போது ரீசெண்டாக கிரன்ச்சிரோ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண அனிமே லிஸ்ட்டு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனிமே லிஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமேஸ் வந்து கிரன்ச்சிரோ தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ரீசெண்டாக வரல, பட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. நான் கூட ஆல்ரெடி 2023 வந்த மொத்த அனிமே லிஸ்ட்டையும் வந்து வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தமிழ் டப் அனிமேஸ் வந்து எதுன்னு தெரியலனா அதை வச்சு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸும் வந்துடும். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண டாப் அனிமேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் வேணாலும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கிரன்ச்சிரோல் என்ன அனிமே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஸோ அதை வச்சு தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம் இல்லையான்னு சொல்லுங்கள். இது வந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்த ஒரு அனிமே லிஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் நிறைய வந்துடுச்சு. ஓகேவா, அதை வச்சு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவரட்டான அனிமே வந்து சொல்லுங்கள், எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோஸ்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அனிமே வீடியோஸ் பண்ணிட்டு அடிக்கடி ஹாலிவுட் அந்த அப்டேட்ஸ் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்போ வீடியோ எடுத்து முடிச்சிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே, அப்படியே லைக் பண்ணிக்கிட்டே, கமெண்ட் பண்ணிக்கிட்டே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க மக்களே. இன்னொரு அப்போ வீடியோ முடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பட்ட கைஸ், டாடா.